வணக்கம். இந்தியாவின் இரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய நமது நாட்டின் பிரம்மாண்டமான போக்குவரத்து கட்டமைப்பு பற்றிதான் இன்று நாம் விரிவாக அலசப்போகிறோம். இது வெறும் எண்கள் அடங்கிய தரவு கிடையாது, பல கோடி மக்களை தொடர்ந்து இயங்கச் செய்யும் ஒரு சுவாரஸ்யமான பயணம். சரி, தாமடிக்காமல் நேராக விஷயத்திற்கு வருவோம். நமது பயணத்தை தொடங்குவதற்கு முன்னாடி உங்களிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. 2014ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு ரயில் பாதை கூட இல்லாத மாநிலம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து வையுங்கள். இதற்கான பதிலை நாம் சிறிது நேரத்தில் பார்க்கலாம். நமது தேசத்தை எப்போதுமே இயங்கிக் கொண்டே இருக்க வைக்கும் 4 முக்கியமான போக்குவரத்து வலைப்பின்னல்களைத்தான் நாம் வரிசையாக பார்க்கப் போகிறோம். அவை நெடுஞ்சாலைகள், மாபெரும் ரயில்வே, நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்து. முதல் பகுதி நிலத்தை ஆளும் நெடுஞ்சாலைகள். இந்த மாபெரும் சாலை கட்டமைப்பை திட்டமிட்டு நிர்வகிக்கும் பொறுப்பு 1995இல் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், அதாவது NHAIயிடம்தான் உள்ளது. இந்த எண்ணைய பாருங்கள், 5846 கிலோமீட்டர்கள். இது சாதாரண தூரம் இல்லங்க. 1999இல் தொடங்கப்பட்ட தங்க நாற்கரச்சாலை திட்டத்தின் மொத்த நீளம் இதுதான். டெல்லி, கல்கத்தா, சென்னை, மும்பை என இந்தியாவின் 4 பெருநகரங்களை இணைத்து பயண நேரத்தை கணிசமாக குறைத்து நமது நாட்டின் பொருளாதாரத்தையே வேறு தளத்திற்கு வேகப்படுத்திய மாபெரும் கட்டமைப்பிது. இந்த சாலைகளின் பிரம்மாண்டத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சின்ன ஒப்பீடு செய்து பார்ப்போம். தேசத்தின் மிக நீளமான நெடுஞ்சாலையான NH44 ஸ்ரீநகரிலிருந்து கன்னியாகுமரி வரை சுமார் 4112 கிலோமீட்டர்கள் நீண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் மிக குறுகிய நெடுஞ்சாலையான NH47A எர்ணாகுளத்தையும் கொச்சி துறைமுகத்தையும் இணைக்கும் வெறும் 6 கிலோமீட்டர் சாலைதான். என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீர்களா? இதையே கொஞ்சம் நமது தமிழ்நாட்டின் கண்ணோட்டத்துல கவனிப்போம். நாட்டின் மிக நீண்ட நெடுஞ்சாலையான அதே NH44 தமிழ்நாட்டிற்குள் ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை 630 கிலோமீட்டர்களை உள்ளடக்கியுள்ளது. ஆனால் நமது மாநிலத்தின் மிக குறுகிய நெடுஞ்சாலையான NH785 மதுரையிலிருந்து நத்தம் வரை வெறும் 38 கிலோமீட்டர்களில் முடிந்துவிடுகிறது. சரி, சாலை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக இந்தியாவின் முதுகெலும்பான மாபெரும் ரயில்வே துறைக்கு வருவோம். ஆமாம், ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கிறதா? 2014 வரைக்கும் ரயிலே இல்லாத மாநிலம். அதற்கான விடை மேகாலயா. இந்திய ரயில்வேல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. எல்லா ரயில் பாதைகளும் ஒரே அகலத்துல இருக்காது. 0.7 மீட்டர் அகலம் கொண்ட குறுகிய பாதை, அதாவது நேரோ கேஜ், மற்றும் 1.0 மீட்டர் அகலம் கொண்ட மீட்டர் பாதை என இடத்திற்கேற்றவாறு இந்த ட்ராக் அளவுகள் மாறும். குறிப்பாக இந்த குறுகிய பாதைகள் உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற மலைப்பிரதேச ரயில்வேகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. டார்ஜிலிங், கல்கா, சிம்லா, அப்புறம் இயற்கை எழில் கொஞ்சம் நமது நீலகிரி மலை ரயில் பயணம் எல்லாமே இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான ரயில்வே நெட்வொர்க் நிர்வகிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காகவே இத 18 மாபெரும் மண்டலங்களாக பிரித்துள்ளார்கள். இதில் நமது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக ரயில்வேயும் ஒன்று. சென்னையை பற்றி பேசும்போது இன்னொரு வரலாற்று சிறப்பை கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். தமிழ்நாட்டின் மிக பழமையான ரயில் நிலையம் எது தெரியுமா? ராயபுரம் ரயில் நிலையம்தான். வியக்கத்தக்க வகையில் 1856ஆம் ஆண்டிலிருந்து சென்னை வாலாஜா வழித்தடத்தில் இது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நிஜமாகவே ஆச்சரியம்தான். சரி, நகர்ப்புற போக்குவரத்தை பற்றி பார்க்கும். இந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன மெட்ரோ ரயில் திட்டம் கொல்கத்தாவில தான் தொடங்கப்பட்டது. இந்த நவீன வசதியை ஏற்றுக்கொண்ட 6வது நகரம் நமது சென்னை. இப்போது டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் என பல நகரங்களில் இந்த மெட்ரோ சேவை விரிவடைந்துவிட்டது. நிலத்தில் பயணித்தது போதும், அடுத்ததாக நாம் கடலை நோக்கி பயணிப்போம். இந்தியாவின் விரிவான கடல் மற்றும் நீர்வழி வர்த்தக வலைப்பின்னல் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம். 9. இந்த ஒற்றை இலக்க எண் எதை குறிக்கிறது என்றால், இந்தியாவின் கடலோர மாநிலங்களை குறிக்கிறது. இது புவியியல் ரீதியாக மிகவும் அழகாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கடற்கரையில் 5 மாநிலங்களும் கிழக்கு கடற்கரையில் 4 மாநிலங்களும் அமைந்துள்ளன. இந்த நீண்ட கடற்கரைகள் முழுக்க மிகவும் முக்கியமான துறைமுகங்கள் உள்ளன. குறிப்பாக மேற்கு கடற்கரையில் உள்ள காண்டிலா, மும்பை, JNPT, மர்மக்கோவா மற்றும் நவமங்களூர் போன்ற துறைமுகங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தில் நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றன. இந்த பிரம்மாண்டமான கடல் வர்த்தகத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில்
கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவிலேயே இந்தியா 2வது பெரிய நாடாக திகழ்கிறது. இதற்கான முக்கிய மையங்கள் என்று பார்த்தால் விசாகப்பட்டினத்தின் ஹிந்துஸ்தான், கொல்கத்தாவின் கார்டன் ரீச், மும்பையின் மசகான் மற்றும் கேரளாவின் கொச்சி தளம் ஆகியவைதான். இறுதியாக நமது 4வது பகுதியான வான்வழி போக்குவரத்திற்கு வருவோம். வானை வசப்படுத்தி உள்ளூரிலும் சரி உலக அளவிலும் சரி நம்மை மின்னல் வேகத்தில் இணைக்கும் இந்த துறை எப்படி வளர்ந்தது என்று தெரிந்து கொள்வோம். நமது வான்வழி போக்குவரத்தின் பரிணாம வளர்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமானது. 1953ல விமான நிலையங்கள் எல்லாமே தேசியமயமாக்கப்பட்டதில் தொடங்கி 1995ல இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் உருவானது. அதன் பின்னர் 2007ல நடந்த ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைப்பு வரைக்கும் இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இன்று நமது வான்வழி போக்குவரத்து முன்னெப்போதை விட மிகவும் பிஸியாக உள்ளது. தில்லியின் இந்திரா காந்தி, மும்பையின் சத்ரபதி சிவாஜி, கொல்கத்தாவின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் என மாபெரும் தலைவர்களின் பெயர்களைத் தாங்கிய சர்வதேச விமான நிலையங்கள்தான் இதன் முக்கிய தூண்களாக செயல்படுகின்றன. மீண்டும் தமிழ்நாட்டிற்கே வருவோம். சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையங்கள் மூலமாக தமிழ்நாடு உலகத்தோடு மிகச் சிறப்பாக இணைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தூத்துக்குடி மற்றும் சேலம் உள்நாட்டு விமான நிலையங்கள் நமது மாநிலத்திற்குள்ளான பயணங்களை ரொம்பவே எளிதாக்குகின்றன. நமது தேசத்தின் இரத்த நாளங்கள் போல் செயல்படும் இந்த மாபெரும் போக்குவரத்து நெட்வொர்க்கை பற்றி இன்று மிகவும் தெளிவாக அலசினோம். நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி. தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சியடைந்து வரும் இந்த காலத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் சாலை, ரயில், நீர், வான்வழி இந்த 4 போக்குவரத்து முறைகளில் எது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம்.